பிரியாணி சாப்பிட்டுருப்போம். நம்ம வீட்டில் செஞ்சா ஏன்டா இந்த டேஸ்ட் வர மாட்டேங்குதேன்னு யோசிப்போம். இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்க ரெசிபியை யூஸ் பண்ணி நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒன் மோர் பைட் போயிடலாமா? பிரியாணி சூப்பரா இருக்கு. வீட்ல செஞ்ச பிரெட் அல்வா ரொம்ப டேஸ்டா இருக்கு. வாய்க்குள்ள வச்ச உடனே மெல்ட் ஆயிருது. ரொம்ப சூப்பரா இருக்கு. எவ்வளவு நாளும் சாப்பிடலாம். இதுக்கான ரெசிபியை சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம பாருங்க. பாய் வீட்டு ஸ்டைல்ல இன்னைக்கு நம்ம பிரியாணி செய்ய போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். பிரியாணி செய்யலாமா? வாங்க. Hi everyone, welcome back to our channel. This is Amirda's Natural Foods. இன்னைக்கு தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். எங்கள் வீட்டில் அடிக்கடி பிரியாணி தாங்க செய்வோம். ஏன்னா எல்லாருக்கும் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். மட்டன் பிரியாணி செய்யலாமா? வாங்க. பிரியாணி செய்ய 1 kg மட்டனை மேரினேட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன், ஒரு லெமன், 1/2 கப் கர்ட் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு பேன்ல ஆயில் ஊத்திடலாம். அதே அளவு கீ சேர்த்துக்கலாம். ஹீட் ஆனதும் ரைசன்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எடுத்த பிறகு 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்ப ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் பூ, கொஞ்சம் பெருஞ்சீரகம். 7 to 8 ஸ்லைஸ் பண்ண ஆனியனை வதக்கிடலாம். மூணு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சைட்ல கறியை குக்கர்ல நல்லா வேக விட்டுறலாம். ஏற்கனவே நம்ம கறியை நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை வேக வச்சிடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 கப் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருவோம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வதங்கினதும் மல்லிதலையும் புதினாவும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். மூணு தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுறலாம். 1 கப் கர்ட், 1 லெமன் சாறு. வதங்கினதும் வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணிடலாம். மட்டன் வெந்த தண்ணியை கடைசி ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ண போறேன். இது வீட்லயே செஞ்ச பிரியாணி மசாலா. நீங்க இன்னும் இந்த வீடியோ பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பா போய் பாருங்க. 5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதாவது 1 கிலோ. இதை 1/2 hour தண்ணியில ஊற வச்சு எடுத்திருக்கேன். 5 கப் அரிசிக்கு 10 கப் தண்ணி ஊத்திக்கணும். தண்ணி கொதிச்சதும் அரிசியை சேர்த்துடலாம். அரிசி நல்லா குக் ஆயிட்டு இருக்கு.
பாஸ்மதிக்கு பதிலாக ஜீரக சம்பா அரிசி சேர்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். நைன்டி % குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போட போறோம். கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் மின்ட் லீவ்ஸ் சேர்த்துடலாம். ஃப்ரைட் ஆனியன், ஃப்ரைட் ரைசன்ஸ், ரெண்டு ஸ்பூன் கீ சேர்த்து மூடி வச்சிடலாம். தம் போடுறதுக்கு நல்ல ஹெவியான பாத்திரத்துல தண்ணி சூடாக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் ஹாட் வாட்டரை மூடியில ஊத்திட்டு வெயிட்டை வச்சிருவோம். 10 நிமிஷம் சிம்ல இருக்கட்டும். ஆஃப் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு இப்போ ஓபன் பண்ணிடலாமா? வாவ், ரொம்ப சூப்பரான பாய் வீட்டு ஸ்டைல் மட்டன் பிரியாணி இஸ் ரெடி. பாய் வீட்டு ஸ்டைல்ல மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. பாய்.